வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நானும் சின்ராசும் சேர்ந்து புலுசு ருச்சுலு அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டில் பண்ண சம்பவத்தை தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் இங்கே சாப்பிட மட்டும் செய்கிறோங்க, நாங்களும் சமைப்போண்டா அப்படின்ட்டு சமையலும் ட்ரை பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி சேலஞ்சு யாரும் ட்ரையும் பண்ணல. ஹோட்டல் வந்தோமா சாப்பிட்டோமா வீட்டுக்கு போனோமா இருக்கோம். புலுசு ருச்சுலு அப்படின்ட்டு அண்ணா நகர்ல வந்து ஒரு ஆந்திரா மிஸ். இங்க வந்து இதுக்கு முன்னாடி நாங்க வந்திருக்கோம். ஆந்திரா மிஸ்ல வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்களுக்கு வந்து பொடி போட்டுருக்காங்க. ஆனா இது ஒரு டெம்ப்ளேட்டா தருவாங்க. ஆந்திரா மிட்ஸ்னா பொடி கொடுப்பாங்க, கொஞ்சோண்டு வந்து அந்த சிக்கன் கொடுப்பாங்க. இல்லை டெம்ப்ளேட்டா இருக்குன்ட்டு சொன்னாலும் பொடியோட அந்த நெய்யை ஊற்றி சாப்பிட்றது ஒரு அலாதி சந்தோஷம் தாங்க. புலுசு ருச்சுலுன்ற இந்த ஷாப் அண்ணா நகர் ஈஸ்ட் மெட்ரோ பக்கத்துலேயே இருக்கு. ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் உண்மையாகவே ஒரு தனி ஃபீலில் இருந்துச்சு. பொதுவாக ஆந்திரா குசைன்றப்போ காரத்துக்கும் புளிப்புக்கும் பஞ்சமே இருக்காது. அந்த எதிர்பார்ப்போடு தான் நாங்களும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனோம். ஹோட்டல் உள்ள வந்துட்டோம். ஹோட்டல் உள்ள வந்தவொடனே என்ட்ரிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒன்று கொடுத்தாங்க. என்கிட்ட வந்து அவர் வந்து காமிச்சு பாருங்க, இந்த ஆர்ட் நீங்க பாத்தீங்களா, அங்க ஒருத்தவங்க சமைக்கிற மாதிரி இருக்காங்க பாருங்க, நீங்க பாத்தீங்களா இருக்காது. உண்மையிலேயே உள்ள வந்தோடனே இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஒன்று இருக்கு. சரி, அப்படியே நம்ம ஹோட்டலுக்குள்ள போவோம். ஹோட்டலோட ஆம்பியன்ஸ், ஏன்னா இந்த ஹோட்டல் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா மற்ற ஹோட்டல் இல்லாம இது ஒரு வார்ம் மூட்ல இருக்கும். வால்ல அவங்க கொடுத்துருக்க பெயிண்டிங்ஸ், அவங்க சீட்ஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான வைப்பு தான். இப்போ நம்ம இந்த ஹோட்டல்ல என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த செஃப் வந்து நமக்கு வந்து ஒரு டிஷ்ஷை வந்து செஞ்சு காட்டுவோம். அதை வந்து சரி, ஓகே, நம்ம அந்த டிஷ்ஷை பார்த்துட்டு அதை வந்து நீங்க சமைச்சு காட்ட போறோம். எஃப்எம்ல இருந்து வந்திருக்கோமா? அதாவது இங்க ப்ரோ இருக்காரு. ப்ரோ ஆல்ரெடி வந்து நீங்க நிறைய பேஜ்ல பார்த்தா ப்ரோ தான். இல்ல, அவர் ஒன்னும் ஃப்ரேம்ல எடுக்கல. இல்ல இப்போ இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இதெல்லாம் வந்து நானே எடுத்து பேசுறேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. இன்னைக்கு வந்து கிச்சன் கூப்பிட்டு வந்து ஒரு டிஷ் ஒண்ணு பண்ணலான்னு சொல்றேன். அந்த டிஷ் பத்தி சொல்லுங்க. அந்த டிஷ் பேர் வந்து அப்பலோ ஃபிஷ் ப்ரோ. அது வந்து ஆந்திரா ஸ்பெஷல். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்ல எல்லாமே ஆந்திரா ஸ்பெஷல் தான் இருக்கும். ஹோம்மேட் ஃபுட் மாதிரி நம்மளுக்கு இருக்கும் எல்லாமே வந்து. ஸோ இது வந்து ஸ்பெஷல் ஆந்திரா டிஷ். இது ஃபிஷ்ல பண்றது. இது நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டீங்க. இப்ப நாங்க சமைக்க போறோமே, அது நினைச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க சமைச்சு நாங்க சாப்பிடுறது நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பயமா இருக்கா, கஷ்டமா இருக்கா? பயமா இருக்கு. மத்தபடி நீங்க நம்ம செஃப் சொல்லி தருவாரு உங்களுக்கு, அது ஈஸியா இருக்கும். அது ஈஸியா சமைச்சு. சரி, இது என்ன பெரிய மேட்ரு, நம்மளும் சமையலில் இறங்கிடலான்ட்டு நம்ம செஃப் செஞ்ச அப்போலோ ஃபிஷ்ஷை உன்னிப்பாக கவனிச்சோங்க. ஏன்னா அடுத்து நம்ம சமைக்கணும்ல. இந்த மீனை வந்து ஃபர்ஸ்ட் 2 பாதியா வெட்டிக்கிறணும். இந்த மீனை வந்து நம்ம இப்ப மஞ்சத்தூள் இருக்குல்ல, மஞ்சத்தூளை போட்டு வந்து வாஷ் பண்ணிக்கிறணும். இந்த மீனை வந்து இப்ப நம்ம மஞ்சத்தூளை போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதோட நம்ம என்னென்ன ஐட்டம் ஆட் பண்ண போறோம்னா, கொஞ்சம் தேவையான அளவு சால்ட், டாட்டா சால்ட், அப்புறம் ஜீரகத்தூள், லைட்டா கொஞ்சம் சில்லி பவுடர், பெப்பர். இதோட நம்ம சேர்த்து வந்து இதுல போட்டிருக்க மசாலா லைட்டா போட்டுக்க வேண்டியது. இது மைதா கார்ன்ஃப்ளோரை மிக்ஸ் பண்ணியிருக்கும், பூரா சேம் தான். இது நம்ம இப்ப எண்ணெயில போட்டுருக்கோம். நம்ம செஃப் அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் புலுசு ருச்சுலுக்கே உகத்தான அவங்களோட ஸ்பெஷல் மசாலாவோட டாஸ் பண்ணி நமக்கு போட்டு கொடுத்தாருங்க. பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. இப்போ இதில் பெரிய டாஸ்க் என்னன்னா, அடுத்து இதை நம்ம ரீக்ரியேட் பண்ணணும். அதை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டாஸ்க் வந்து சில்லற காரணத்தினால் 2K கிக்ஸ் ஆகிறதுனால 90 கிக்ஸ் எல்லாம் ஆர்டர் ஈவன் போட போறோம். சரி, ஓகே. 2 பேரும் இவர் வந்து 80ல, நான் 90ல. சரி, ஓகே. ஆர்டர் ஈவன் 90 கிக்ஸ் தான். சரி, ஓகே. ஆர்டர் ஈவன். இந்த Dress பார்த்துமா 90 கிக்ஸ் இருக்கு. ஓகே, பொங்கல். போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், ஆர்டர் ஈவன் போடுவோம். ஆர்டர் ஈவன். ஆர்டர் 3 2 1. அதனால வந்து மேக்கெட் வந்து சமைப்பாரு. என்ன என்ன நான் ஜெயிச்சிட்டேன், அப்ப நான் சொல்றது நீ கேட்கணும். வந்து இதை போங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? இவனோட போராடுறது தாங்க எனக்கு சமைக்கிறது டஃப்பா இருந்துச்சு.
இங்க படுத்துற இன்சினால தாங்க முடியலையே. நானே அவர் சொல்லி கொடுத்துட்டு மறந்துடக்கூடாதுன்ட்டு டென்ஷனில் சமைச்சிட்டு இருக்கேன். இவன் வாய் எங்கேயாச்சும் மூடுதான்னு பாருங்களேன். அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி நம்ம குரு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அந்த டிஷ்ஷை சமைச்சு முடித்தேன். செஞ்சுட்டோம். இதுதான் வந்து நம்ம பார்த்தே என்னன்னா இவர் வந்து இந்த கலரும் இந்த கலரை ஒத்து போதா படையப்பா. இது ரெண்டும் இந்த ஏதோ ஒரு காமெடி, இது ரெண்டும் ஒன்னாடா? இல்ல அதாவதுன்னா இது டிஷ் மசாலா பண்ணுவாங்கல்ல, அரைப்பாங்க, அரைச்சிட்டு அந்த அரைச்சிட்டு தான் இது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி சேலஞ்சு யாரும் ட்ரையும் பண்ணல. ஹோட்டல் வந்தோமா சாப்பிட்டோமா வீட்டுக்கு போனோமா. ஒரே அசிங்கமா போச்சு குமார்ன்ற மாதிரி நம்ம சமைச்ச டிஷ் இருந்துச்சுங்க. இவன் சும்மாவே பெல்ட் அடிப்பான். இதுல இவனுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்தா வெட்டி வைப்பான என்ன வறுத்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம திலீப் ப்ரோவை கூப்பிட்டு அவங்க ஹோட்டலோட டிஷ்ஷஸை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணோம். சொல்லுங்க, என்னென்ன டிஷ் வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம்? இன்னைக்கு நம்ம வந்து எல்லாமே ஆந்திரா ஸ்டைல் டிஷ்ஷஸ் தான் இங்கே நம்மளுக்கு. ஸோ கம்ப்ளீட் ஆத்தென்டிக் ஆந்திரா ஸ்டைலாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து கோங்கா சிக்கன், இது வந்து ஹைதராபாத் 65, இது வந்து குண்டூர் பச்சை சிக்கன், இது வந்து ஹைதராபாத் பன்னீர் 65, அது ஆந்திரா சில்லி ப்ரான்ஸ், அது தம் பிரியாணி, இது நான்வெஜ் மீல்ஸ். ஓகே, நான்வெஜ் மீல்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, ப்ளஸ் வந்து ராகி சங்கட்டி எல்லாமே ஃபுல்லா வந்து அன்லிமிட்டட் ரைஸ். நான்வெஜ் இது 299 வருது. நம்ம கிட்ட வந்து கம்மி பிரைஸ்ல கூட இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க 79 rupeesக்கு மீல்ஸ் வாங்கிட்டு நீங்க வந்து தனியா கிரேவி கூட வாங்கிக்கலாம். 60 rupeesக்கு தனி கிரேவி வாங்கிக்கலாம். உங்களுக்கு 3 பீஸ் சிக்கன் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு மினி ஸ்டார்டர் மாதிரி நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. எல்லாம் 150 rupees அந்த மாதிரி இருக்கு. இவங்களோட டிஷ்ஷஸில் எல்லாத்துலேயும் புளிப்பு டேஸ்ட் தெரியும்னு சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்து அதை கண்டுபிடிக்க வேண்டியது தான். எது பார்த்தவொடனே சாப்பிட போல இருக்கா? பார்த்தோன்னே எனக்கு சாப்பிடணும்னால இந்த முட்டை தானே எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. முன்னாடி கட்டில வந்து ரோஸ் மில்க் ஜோக் அடிச்சாரு, இப்ப வந்து முட்டை ஜோக் அடிக்கிறாரு. இவனெல்லாம் கூட வச்சுக்கிட்டு படம்னா எனக்கு வந்து பார்த்தவொடனே சாப்பிடணும் வந்து இந்த சிக்கன் 65. அந்த சிக்கன் 65 இங்க வாங்க. இந்த ஹைதராபாத் சிக்கன் 65 நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65னே சொல்ல மாட்டீங்க. இது ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. ஸோ யாரா வந்து நான் சாப்பிட்றேன். எனக்கு வந்து யாரா அப்படி தெரியாது. சாப்பிட்டு நல்லாதான் மட்டும் சொல்லுவேன். காரமா இருக்கு. பேசிக்கா எனக்கு காரம் ஒத்துக்காது. அதனால காரசாரமா சாப்பிடுறவங்க சாப்பிட்டீங்கன்னா உண்மையா நல்லா இருக்கும். கோங்கரா வந்து ஒரு ஆந்திராவோட ஒரு ஸ்பெஷல் ஒரு டிஷ். கோங்கரான கீரை தானே, கீரையில வந்து இது வந்து புளிப்பு வந்து டேஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். ஆமா அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ட்ரை. டிஷ் நல்லாவே இருந்துச்சு. இவங்களோட புளிப்பு கரெக்டான பிஞ்சில் இருந்துச்சு. கோங்கரோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. கீரையில வந்து ஆக்சுவலி இது ரொம்ப நல்லாவே வந்து சிக்கன்ல வந்து அந்த கோங்கரா வந்து ஊறி இருக்கு. அதனால வந்து ஒரு பைட்லேயும் வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது. ஸ்டார்டர்ஸ்லாம் நாக் அவுட் பண்ணிவிட்டு இவங்களோட மெயின் டிஷ் பக்கம் போனோம். ஸ்பெஷல் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி, ஆவக்காய் பிரியாணி, அப்புறம் மீல்ஸு. சரி, ஓகே, மெயின் டிஷ்க்கு வந்தாச்சு, மெயின் கோர்ஸ் வந்தாச்சு. சரியா, எதை ட்ரை பண்ண போறீங்க? மேக்ஸ் ஹைதராபாத் பிரியாணி. ஏன் ஹைதராபாத் பிரியாணி? எதுக்குன்னா அதான் கொஞ்சம் முட்டை பெருசா இருக்கு.
இதுதான் முட்டை நல்லா தெரியும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னங்க பண்றது? முட்டை கொஞ்சம் பெருசா இருக்கு. இது என்னன்னு இது கால் இருக்கு. நான் லெக் பீஸ பிடிச்சிட்டேன், பையன் பிடிச்சிட்டான். அது லெக் பீஸ் வந்து இட்ஸ் எமோஷன் இல்ல. லெக் பீஸ்க்கு ஆசைப்பட்டு ஹைதராபாத் பிரியாணி தான் வேணும்னு அதை ட்ரை பண்ணாங்க. ஆசையாக பிரியாணியை பிளேட்டில் கொட்டி அந்த லெக் பீஸ் எடுக்கலான்னு எடுத்தான் பாருங்க. இவன் நேரம் எலும்பு தான் வந்து அவன் கையில் சிக்கிச்சுங்க. வெக்ஸான தம்பி அந்த பிளேட்டையே தூக்கி நம்ம கிட்ட கொடுத்துட்டான். பிளேட் மாத்தீங்களா? நான் வேற டேஸ்ட் பண்ணுறேன். என்னடா இது? பாருங்க, இந்த தலை இந்த உடலோட சேர போகிறது. தெரியுதுங்களா உங்களுக்கு? லெக் பீஸ் அது அப்படியே அவ்வளவு ஜூசியா வெந்திருக்கு போல தெரியல. ஆனா வந்து உனக்கு வந்து சரியான ஒரு நல்ல ஒரு இதுதான். படைப்பா உங்களை கலாய்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது எங்கேயோ ஒரு இடத்துல அடி வாங்க போறேன்னு. கடவுள் இருக்காண்டா போடா, லெக் பீஸ் கடிச்சிச்சுரா. எப்படியோ இவனுக்கு ஆப்பு வச்சு நம்ம கடிச்சிச்சுரா. சரி, ஓகே. இப்ப நம்ம இந்த பிரியாணியை வந்து தம்பி சொன்ன லெக் பீஸும் நமக்கே கிடைச்சிச்சு, ட்ரை பண்ணுவோம். அந்த புளிப்பு டச்சு தெரியுது, நல்லாவே தெரியுது. ஆந்திராக்காரங்க வந்து காரம் தான் நிறைய சாப்பிடுவாங்க, புளிப்புமா நிறைய சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. கோங்கரா சட்னி புளிப்பு இல்ல, நல்லா இருக்கு. சாப்பிடுவாங்க. அந்த புளிப்பு நம்ம நாக்கில் பட்டதும் எக்ஸ்ட்ரா இன்னொரு வாய் கேட்குதுங்க. நிறைய இடத்துல ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஹைதராபாத் பிரியாணி முடிச்சுட்டு அடுத்து இவங்களோட கோங்கரா பிரியாணி பக்கம் போனோம். தோசை வர மாட்டேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. ஆமா, டேஸ்ட பத்தி சொல்லவே இல்லை. நல்லா இருக்கு, சாப்பிடலாம். புளிப்பா இருக்குது. இதுவும் புளிப்பு, இதுலயும் புளிப்பு இருக்கு. ஓகே, சிக்கன் புளிப்பா இருக்கு, சிக்கனும் புளிப்பா இருக்கு, சாப்பாடு புளிப்பா இருக்கு. கொஞ்சம் ஜூஸ் தான் போதும். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த மீல்ஸ் பொடியோடு சாப்பிட போகிறேங்க. என்னடா பொடிக்கு இவ்வளோ ஐப் கொடுக்குறான்னு நினைக்காதீங்க. நான்லாம் பொடி மட்டும் வச்சுமே மொத்த மீல்ஸும் முடிக்கிற கையுங்க. நீங்க வந்து பொடி போட்டு சாப்பிடுறீங்களா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. என் பாட்டி கூட எப்பவுமே சில வீடியோல நான் சில வீடியோ பாக்குறேன், இந்த கமெண்ட்டுக்கு பாத்தியா, உங்களுக்கு இந்தியா பிடிக்கும், நான் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா பிடிக்குன்னா கூட பரவாயில்ல, அது கூட விட்டுறலாம். இந்தியா பிடிக்குன்னா கூட சரி, ஏதோ நாட்டுப்பற்ற தேசப்பற்ற. உங்களுக்கு அம்மாவை பிடிக்கணும், அம்மாவுக்கு பிடிக்கணும் லைக் பண்ணணுமா, டேடி பிடிக்கணும்னா கமெண்ட் பண்ணணுமா, ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும்னா ஷேர் பண்ணணுமா. அப்பல வந்துருச்சு ரவுண்ட் அப்ல மீல்ஸுக்கு ரவுண்ட் அப். ஓகே, ஆர்த்தி அப்பளம் கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து இந்த ஹோட்டல் ஆம்பியன்ஸ்னால வந்து உங்களுக்கு அந்த அளவு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா நான் வீடியோட ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன், இது ஒரு வார்மான ஆம்பியன்ஸ். ஒரு ஆக்சுவலா நல்லா இருக்கு, ஒரு டிம்மா, ஒரு நல்ல ஒரு பிளசண்டான ஒரு ஃபீல் இருக்கு. அந்த ஆம்பியன்ஸ் வந்து உங்க ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதனால உங்களுக்கு வீடியோட வந்து ஃபுட்டோட அந்த இது எத்திஸ்னஸ் தெரியுமான்னு தெரியல. ஓகே, நம்ம ஐட்டத்துக்கு வரும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து ஒரு 15 பேர் 20 பேர் வரணும், 30 பேர் வரணும் கூட நல்ல ஸ்பேசஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து சாப்பிடலாம். வெறும் ஃபேமிலியா 4 பேர் மட்டும் வராம இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நிறைய பேர் கூப்பிட்டு உண்மையா சாப்பிடலாம். சரி, ஓகே. நம்ம வேலையில கான்செப்ட் பண்ணுவோம். இளையராஜா பாட்டு கேக்குறீங்களா? நல்லா இருக்குங்க. உங்களோட நெய்யுமே, எனக்கு நெய்யோட ஃபிளேவர் கொஞ்சம் டாமினண்டா இருக்கு. ஆனா வந்து இட்ஸ் குட். சூப்பர். இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண போறோம், இதெல்லாம் அடிச்சு கத்த போறோம். நல்ல அப்டேட்னா உங்களுக்கு சொல்றோம். எல்லாமே நாக் அவுட் பண்ணிட்டு உங்களை வந்து மறுபடியும் மீட் பண்றோம். ஓகே, நன்றி, வணக்கம்.